ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அஞ்சலி அம்மாவை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட்டிவ் ஷாப்பிங். பை மோட் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இந்த ஆப் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிங்க் வேணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் முக்கியமான ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம இதில் அஞ்சலி அம்மாவை பற்றி பார்க்கலாம். அஞ்சலி அம்மாள் ஜூன் 1ஆம் தேதி 1890 தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திய விடுதலை போராளியின் பின்னணியாக தமிழ்நாடு சட்டப்பேரவை உறுப்பினராக ஆவார். ஜூன் 1, 1890 அன்று கடலூரில் முதுநகர் சுண்ணாம்புக்கார தெருவில் அம்மாக்கண்ணு முத்துமணி இணையாருக்கு மகளாக பிறந்த அஞ்சலி அம்மாள் ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்தில் 5ஆம் வகுப்பு வரை கல்வி பயின்றார். அதன்பின் அக்கால அரசியல் மற்றும் பிரித்தானியரின் அடக்குமுறை குறித்து அறிந்து கொண்டார். இன்றைய கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பிற்கு அருகிலுள்ள சின்ன நெற்குணம் என்ற சிற்றூரில் வேளாண்மை மற்றும் நெசவு தொழில் செய்து வந்த முருகப்பா என்பவரை 1908 திருமணம் செய்து கொண்டார் அஞ்சலை. அவரின் விடுதலை போராட்டத்திற்கு உறுதுணையாக முருகப்பாவும் கடலூரிலேயே தங்கி பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்றார். பின்னர் ஒரு நாளிதழ் முகவராகவும் இருந்தார். நெசவு தொழிலையே முதன்முறையான தொழிலாக செய்து வந்த இவ்விருவரும் சென்னை சைதாப்பேட்டையில் தங்கி தறி நெசவு பணியோடு காங்கிரஸ் கட்சி பணியும் செய்தார். பெரியார் ஈவேரா ராமசாமியுடன் சென்று பல சிற்றூர்கள் நெசவு செய்த கைத்தறி துணியில் விற்றனர். அஞ்சலி முருகப்பா இணையாருக்கு பின்னாளில் அம்மாக்கண்ணு, காந்தி, ஜெயவீரன், கல்யாணி உள்ளிட்ட 6 பிள்ளைகள் பிறந்தனர். மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்து தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் அஞ்சலி அம்மாள். 1921 நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்ற தென்னிந்தியாவின் முதல் பெண்மணி என்ற சிறப்பு இருவருக்கும் உண்டு. தனது குடும்ப சொத்துக்காக இருந்த நிலங்களையும் வீட்டையும் விற்று இந்தியாவில் விடுதலை போராட்டத்திற்காக பணத்தை செலவு செய்தார். அப்போது பாண்டிச்சேரியில் இருந்து கடலூருக்கு வந்த சுப்பிரமணிய பாரதி இவரை பாராட்டி சென்றார். முன்னதாக 1914 வாக்கில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வரவே அஞ்சுகிற காலத்தில் அஞ்சலி அம்மாள் பொது வாழ்க்கைக்கு வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று பாரதியார் கூறினார். 1857 சிப்பாய் கிளர்ச்சியின் போது பல சிப்பாய்களையும் பொதுமக்களையும் படுகொலை செய்ய காரணமாயிருந்த ஜேம்ஸ் நீல் என்ற ஆங்கிலேயர் படைத்தளபதியின் நினைவாக 1860 சென்னை மவுண்ட் சாலையில் ஒரு சிலையை பிரித்தானிய அரசு நிறுவியது. அச்சிலையை அகற்ற வலியுறுத்தி செப்டம்பர் 1, 1927 அன்று எஸ்.என். சோமயாஜுலு தலைமையில் நடைபெற்ற நீல் சிலை சத்தியாகிரகத்தில் முருகப்பாவுடன் மகள் அம்மா கண்ணுவுடனும் பங்கேற்று அச்சிலையை உடைத்தமைக்காக ஓராண்டு சிறை தண்டனை பெற்றார் அஞ்சலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.